இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 100% லோன் ஆப்ஷன் இருக்குங்க. 0 டவுன் பேமெண்ட்ல இந்த வீடு வாங்கிக்கலாம். அது முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சேலரி பீப்புள் இல்ல பிசினஸ் பீப்புளா இருந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்பணம் தேவையில்லை. நீங்க இந்த வீட்டை புக் பண்ணீங்கன்னா உங்க பெட்டி ஜாமானமா எடுத்துட்டு நாளைக்கே இந்த வீட்டுக்கு குடி வந்தலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீடு தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். வீட்டுக்குள்ள போய் என்னென்ன மாதிரி அமினிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கேமராமேன் அப்படியே வாங்க, இந்த வீட்டை அப்படியே தூக்கி என் கையில வைங்க. என்ன இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த வீட்டோட அழகா பார்த்தா இந்த வீட்டை அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீடு. முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டிருக்காங்க வித் ஸ்பாட் லைட்டோட வந்துருதுங்க. வீடு முன்னாடி ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா 36 அடி அகலங்க. இந்த அகலத்தோட ஒரு பிரம்மாண்டமான வீடு தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டுல என்னென்ன அமினிட்டிஸ் இருக்கு, இந்த வீட்டோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே உள்ள போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்படியே வாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரொவிஷனுக்கு, அதாவது இந்த டெம்பிள் டவுன் அப்படிங்கிற ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு மெயினா ஒரு தண்ணி தொட்டி வச்சிருக்காங்க. அந்த தண்ணி தொட்டில இருந்து வர்ற பைப் கனெக்ஷன் இங்க வந்துருதுங்க. சரிங்களா? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு டிரைனேஜ் கொடுத்திருக்காங்க. ஒரு 400 வீடுகளுக்கு மத்தியில இது ஒரு வீடு பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 3.5 சென்ட் லேண்ட் ஏரியால சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்ல இருந்து ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த பைப் கனெக்ஷன் இது. அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ரேம்ப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய இனோவா காரே போற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ்ல தான் இருக்கு. வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் லைட் வந்துருது. நம்ம வீட்டுக்கு நேர் முன்னாடி ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. சோ லைட்டுக்கு பிரச்சனை இல்ல. ரோடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அகலமான ரோடு கொடுத்திருக்காங்க. வீட்டோட கேட் பாத்தீங்கன்னா நல்ல எம்எஸ்ல தரமா பண்ணிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இது வந்து மல்டி கலர்ல இருக்கு. உங்களுக்கு கோல்டன், பிளாக், பிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல கலர் காம்பினேஷனோட இருக்கு. மெயினா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல ஸ்பாட் லைட் பண்ணிருக்காங்க. கேட்லயும் 2 சைட்லயும் லைட் கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு மெயின் ஹைலைட். அப்படியே உள்ள வாங்க மக்களே, அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா கார் போர்டிகோ சைஸ் நல்லா பிரம்மாண்டமா கொடுத்திருக்காங்க. டைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷிங்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்லிப் ஆகாது டைல்ஸ் மெயினா. அதே மாதிரி உங்களுக்கு டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வால் டைல்ஸ் ஒட்டி இருக்காங்க. டாப் டு பாட்டம் வால் டைல்ஸ் ஒட்டி இருக்காங்க. நல்ல லக்ஸரியான லுக்ல இருக்குங்க. நீங்க வந்து வீட்டை நேர்ல பார்த்தா தான் உங்களுக்கு அந்த லக்ஸரி ஃபீல் பண்ண முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர் ஒரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு செம்ம லுக்ல இருக்குங்க. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீட்டை வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க போர்டிகோ ஏரியா பார்த்திருப்பீங்க எவ்வளவு விலாசமா இருக்குன்னு சொல்லிட்டு. தாராளமா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனோவா 2 பைக் தாராளமா நிறுத்தலாம். கார் நிறுத்தினீங்கன்னா சின்ன கார் 2 கார் நிறுத்தலாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க வெளிய போயிட்டு வந்தா கைகால் கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி கனெக்ஷன் வந்துருது. இந்த வீட்ல எல்லாமே பார்த்து வாஸ்து பிரகாரம் பண்ணிருக்காங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. வீட்டை சுத்தி நீங்க வந்து போயிட்டு வர்றதுக்கு மேல வந்து டெரஸ் போறதுக்கான ஸ்பேஸ் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. வாஸ்து பிரகாரம் அந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்ப் அண்ட் போர்வெல் வந்துருது. சோ அது அப்புறமேல் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. டோர் பாருங்க. அது டோர் பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் பார்த்தலாம் கிரானைட்ல கொடுத்திருக்காங்க. டோரோட அழகை மட்டும் பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீக்வுட்ல பண்ணிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் பண்ணிருக்காங்க. நல்லா கார்விங் ஒர்க் வந்து நீட்டா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. முன்னாடி வந்து அங்க இருந்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடு எந்த அளவுக்கு அம்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. முக்கியமான ஒண்ணுங்க, நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு செங்கல்ல கட்டுனதுங்க இந்த வீடு முக்கியமான ஒண்ணு. இந்த வீடெல்லாம் இப்ப கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 70 லட்சம் 60 லட்சம் இல்லாம கட்ட முடியாது. அதற்கும் ரொம்ப குறைவான விலையில இந்த வீடு இருக்கு. மக்களே, ஹால் சைஸ் பாருங்க. ஒரு 16க்கு 16 அப்படிங்கிற சைஸ்ல பிரம்மாண்டமா இருக்குங்க. அதாவது இந்த வீட்டை வர்ணிக்கிற எனக்கு வார்த்தையே இல்லைங்க. உண்மையிலேயே அவ்வளவு அழகா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா செட்டை போட்டு இந்த இடத்துல வந்து டிவி பார்த்துட்டு உட்கார்ந்தீங்கன்னா சும்மா ராஜா பகதூர் மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு வீடு தான். ஹால் சைஸ் 16க்கு 16 நீங்க பார்த்திருப்பீங்க. டிவி யூனிட் பாருங்க. அப்படியே பாருங்க டிவி யூனிட் எப்படி தான் இருக்குன்னு பாருங்க. அதாவது இந்த டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டிவி யூனிட். இந்த டிவி யூனிட் முக்கியமான ஒன்று ஃபுல் வாலுக்கு பண்ணியிருக்காங்க. பாருங்க அப்படியே அந்த எண்டு வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 இன்ச்சு டிவி வந்து தாராளமாக வச்சுக்கலாம். இங்க வந்து சோஃபா போட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தியேட்டர் ஃபீல் வருங்க. ஒரு மினி தியேட்டர் ஃபீல் வரும். கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் செட்டப் பாக்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டுங்க. உங்க புக்ஸா இருக்கட்டும் இல்லை நீங்க வாங்குற அவார்ட்ஸ் மெடல் எல்லாமே இங்க வச்சுக்கலாம். மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. ஃபால் சீலிங் ஒர்க் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைட்டு போடல. முக்கியமான ஒரு விஷயம், லைட்டு போடல. லைட் போடாமே எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீட்டோட அழகு செர்ரி கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் பண்ணிருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பரான லுக்ல இருக்கு. நீங்க பாருங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்புங்க. சும்மா ஜம்முன்னு பூஜா யூனிட்டுங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மணி எல்லாம் கொடுத்து விளக்கு டிசைன்ல பண்ணிருக்காங்க. அப்படியே ஓபன் பண்ணீங்கன்னா சும்மா ஜம்முன்னு 3 செல்ஃப் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு போதுமான சைஸ்ல இருக்குங்க. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு. அதாவது இந்த வீடு லைட் போடாம தான் எடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ, 2 விண்டோங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஹால் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. சூப்பரா இருக்கு. ஒர்த்து. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா டேம் ஷூரா சொல்றேன், இந்த வீடு வேல்யூ ஃபார் மணிங்க. மக்களே, ஹால் பார்த்துருப்பீங்க. அடுத்து கிச்சனுக்கு போலாங்களா? கிச்சன் என்ட்ரன்ஸ் பாருங்க.
அதாவது மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகளை மனசுல வச்சு தான் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. நாளைக்கு சிலிண்டர் கொண்டு போவீங்க, பாத்திரமண்டங்கள் கொண்டு போவீங்க, இடிக்காம இருக்கிறக்கோசரம் அகலமான ஒரு வழி. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் என்ட்ரன்ஸ் சூப்பராக நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா மாடலர் கிச்சன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. எப்படித்தான் இருக்குதுன்னு பாருங்க. அப்படியே அட 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 உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சன் சிம்னிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடு பண்ணிக்கலாம். ஸ்லைடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துருது, கிச்சன் டேபிள் டாப் வந்துருது. இங்கே பாருங்க ரேக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேக்கு. இதை வந்து நான் இப்போ தள்ளி விட்றேன். அடிக்குதா? எவ்வளோ ஸ்லோவாக போய் ஃபினிஷ் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி ஃபினிஷிங்லாம் நார்மலாக பண்ண வேண்டாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி மெட்டீரியல் யூஸ் பண்ணி நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் மெட்டீரியல், நல்ல தண்ணிக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டோரேஜுங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டப்பாவில் வைக்கிறதுக்கு சூப்பரான அலமாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஒரு கிச்சன் யூனிட் பண்ணணுமே அப்படின்னு பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரீமியம் லுக்ல டைல்ஸ் பாருங்க மேல வரைக்கும் ஒட்டிருக்காங்க. இந்த ஃபினிஷிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிரீமியமா ஆல்ரெடி கட்டி தர வீட்டுல இந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்டுல பண்ணிருக்காங்க. சோ நீங்க இந்த வீட்டோட பிரைஸ் வந்து மறுபடியும் மனசுல வச்சிருப்பீங்க. ஒரு 70 ரூபா வருமா, ஒரு 60 ரூபா வருமான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த பிரைஸ் எல்லாம் இல்ல. பிரைஸ் வந்து அதை விட ரொம்ப கம்மியான பிரைஸ் தான். அந்த பிரைஸ் டேட் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 பெட்ரூம் இருக்கு, அதையும் பார்த்தலாம் வாங்க. ஹால் பார்த்திருப்பீங்க, கிச்சன் பார்த்துட்டீங்க. ஹால் இருந்து ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. அப்படியே உள்ள வாங்க. வாஸ்து மனையடி சாஸ்திரப்படி 16க்கு 10 அப்படிங்கிற சைஸ்ல ஒரு சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம்ங்க. என்னடா லைட் போல இவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு பாக்குறீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ இருக்கு, அதே மாதிரி அங்க ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. சோ லைட் போடாம நல்ல வெளிச்சமாவே இருக்குங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே சூப்பரான ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த கலரும் மேல இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டோட கலரும் பாத்தீங்கன்னா சும்மா அட்ராக்டிவா இருக்குங்க. நீங்க வந்து அது கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம். அப்படியே உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதே மாதிரி உங்களுக்கு சேஃப்டி லாக்கரோட வந்துடுது. ஸோ எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான டிசைன்ஸ் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த வார்ட்ரோப்பெல்லாம் வெளியே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30,000 40,000 கேட்பாங்க. அதுக்கு வார்ட்ரோப் வந்துடுது, பக்கத்துலேயே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது. ஸோ இன்டீரியர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வந்துடுதுங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் சூப்பர். அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் ஒட்டின மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்துடுதுங்க. பாத்ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். மெயினாக அந்த பாத்ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு வித்தியாசமான லாக். நிறைய இடத்துல இந்த மாதிரி லாக் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை அப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸுங்க. உள்ள பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் இருக்குது. உள்ளே ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. இங்கே ஒரு சிங்க் வந்துடுதுங்க. நீங்கள் பல் விளக்கிட்டு வாய்ப்பு பிள்ளைக்கிறக்கலாம் இந்த சிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சோப் டப்பா வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க இந்த வீட்டுக்குள்ள. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை மிஸ் பண்ணவே மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்க அடுத்தடுத்து என்ன பார்க்கலாம்னு சொல்லி எனக்கே ஆர்வமாக இருக்குங்க. உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குன்னு நம்புறேன். அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருப்பீங்க, அடுத்து கிட்ஸ் பெட்ரூம் பார்த்துடலாங்க. டோர் பாருங்க, நல்லா குவாலிட்டியான டோர் தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. 11க்கு 10 அப்படிங்கிற சைஸ்ல ஒரு சூப்பரான கிட் பெட்ரூம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டு போடலைங்க, லைட்டு போடாமே இவ்வளவு வெளிச்சமா இருக்கு. இங்க ஒரு விண்டோ இருக்கு, இங்க ஒரு விண்டோ இருக்கு. ஸோ உங்களுக்கு லைட்டுக்காகட்டும் இல்லை காற்றோட்டத்துக்காகட்டும் சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காற்று வந்துகிட்டே இருக்குங்க. இந்த விண்டோல இருந்து அப்படியே நல்ல ஒரு காற்று வருது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்கு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். இதுக்கு டைல்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரியே மேலே ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு. அடுத்து நம்ம பாத்ரூம் பார்த்துடலாங்க. கிட்ஸ் பாத்ரூம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாத்ரூம் இருக்குது. வெளியே ஒரு பாத்ரூம், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று, கிட்ஸ் பெட்ரூம் ஒன்று. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து நல்லா பெருசாகவே இருக்குங்க. நல்லா பெரிய சைஸில் இருக்குது. மேலே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. இங்கே ஒரு செல்ஃப் வந்துடுதுங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் வந்துடுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க, மேட் ஃபினிஷ் ஒட்டியிருக்காங்க. ஸோ வழுக்காதுங்க. ஸோ இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வெளியே மட்டும் பார்க்கணும், அதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ மக்களை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் வீட்டை சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க செட் பேக் ஏரியா. உள்ள எல்லாமே பெரிய பெரிய சைஸ். அதாவது 16க்கு 16 ஹால் இருந்துச்சு, 16க்கு 10 பெட்ரூம்லாம் இருந்துச்சு, 11க்கு 10 பெட்ரூம்லாம் இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பேஸ் வச்சு கட்டியும் சுற்றிலையும் பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இங்க ஒரு வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தண்ணி வருதுங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர் கனெக்ஷன் இருக்கு. அப்படியே வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு தண்ணி தொட்டி சம்ப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு போரும் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சைஸ் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த செட் பேக் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் நிக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சைஸ் இருக்கு. வெளியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க. ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெயில் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல பண்ணிருக்காங்க. நல்ல குவாலிட்டியா பண்ணிருக்காங்க.
அப்படியே மேலே போயிடலாம் வாங்க. ஸோ மேலே வந்தால் தான் உங்களுக்கு இந்த வீட்டோட சைஸ் வந்து எவ்வளோன்னு தெரியுங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. அப்படியே எங்கள் அப்பா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் நீங்கள் ஒரு வேலையும் கூட செய்ய வேண்டியது இல்லைங்க. ரெடி டு மூவ். நீங்கள் புக் பண்ணிட்டு பால் காய்ச்சிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான வீடு தாங்க இந்த வீடு. இந்த வீட்டை சுற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா 400 வீடுகள் இருக்குங்க. ஸோ மக்களே, இந்த நம்ம டெம்பிள் டவுனில் என்ன அமினிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கேட்பீங்க. ஏன்னா சூப்பரான அமினிட்டிஸ் இருக்குங்க. ஸ்கேட்டிங் கிரவுண்ட் இருக்கு, பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்கு, கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு, செல்ஃபி பாயிண்ட் இருக்கு, என்னங்க வேணும் எல்லாமே இருக்குங்க. டர்ஃப் இருக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா இந்த டெம்பிள் டவுன்ல இருக்கிற இந்த வீட்டை வந்து கண்டிப்பா விட மாட்டீங்க. இது மட்டும் இல்லாம டெம்பிள் டவுன்ல இன்னொரு 8 வீடு வந்து சேலுக்கு இருக்கு. எல்லா வீட்டும் வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஊட்டி மலை தெரியுது பாருங்க. ஸோ ஊட்டி மலை சாரல், அந்த கிளைமேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பிள் டவுன் ஏரியால இருக்குங்க. ஸோ கோயம்புத்தூர் மக்களா இருக்கட்டும், இல்ல அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்த்தாலும் சரி, இல்ல என்ஆர் கிளைண்ட்ஸ் யாரு பார்த்தாலும் சரி, நிறைய பேர் ஊட்டில இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க கீழே வரல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் தான் நம்ம டெம்பிள் டவுன். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அமினிட்டிஸ் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமனான அமினிட்டிஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா, முன்னாடி ஒரு கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா 40 அடி ரோடு, 60 அடி ரோடு கொடுத்துருக்காங்க. இபி கனெக்ஷன் வந்துருச்சு. அதே மாதிரி வைஃபை கனெக்ஷன்லாம் உள்ள வந்துருச்சுங்க. ஸோ யாராச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. உள்ள ஷாப்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. இங்க இருந்து காரமடை போனீங்கன்னா அங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. ஸோ மக்களே, இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு, காரமடை டீச்சர்ஸ் காலனில தாங்க இருக்கு. டெம்பிள் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல இந்த வீடு இருக்குங்க. இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் எலிஜிபிள், அதாவது சேலரி பர்சன்ஸ், பிசினஸ் பர்சன்ஸ் யாரா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா 0 டவுன் பேமெண்ட், முன்பணமே செலுத்த தேவையில்லை. 100% லோன் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. சோ நீங்க லோன் ப்ராசஸ் பிரச்சனையே இல்லை. 8 பேங்கோட டை அப் வச்சிருக்காங்க. சோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே புக் பண்ணிங்க. ஏன்னா வீடு சீக்கிரமா சோல்ட் ஆயிரும். சோ உடனே கான்டாக்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.